வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் வலுப்பெறும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. டிசம்பர் 11ஆம் தேதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என்று தகவல். நாளை மறுநாள் மீண்டும் புதுச்சேரி, காரைக்கால், கடலூரில் கனமழை பெய்யக்கூடும். வங்கக்கடலில் நிலவும் தாழ்வு பகுதி காரணமாக மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் நாளை மறுநாள் கனமழைக்கு வாய்ப்பு. தமிழகத்தில் வரும் 13ஆம் தேதி வரை மழை தொடரும் என்றும் எச்சரிக்கை. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் வரும் 11ஆம் தேதி கனமழை பெய்யக்கூடும். தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பு. சபரிமலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 5 நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கை. பக்தர்களுக்கான பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரம். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்யப்பட்ட மண்டபத்தைச் சேர்ந்த 8 மீனவர்கள் டிசம்பர் 20ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க இலங்கை ஊர்காவல்துறை நீதிமன்றம் உத்தரவு. அரசியல்வாதியாக விஜயை நாங்கள் அங்கீகரிக்கவில்லை என்று அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் பதிலடி. ரசிகர்களை நம்பிக்கொண்டு அரசியல் நாகரிகம் இல்லாமல் விஜய் பேசி வருவதாகவும் விமர்சனம். அவர் சினிமா ரசிகர்களை நம்பிக்கொண்டு இதையெல்லாம் பேசுவது ஒரு சரியான அரசியல்வாதிக்குரிய நாகரிகமாக இருக்காது. நம்மை பொறுத்தளவிற்கு 200ல் 234 தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை இப்பொழுது. திருமாவளவனுக்கு கூட்டணி கட்சிகளின் அழுத்தம் உள்ளதாக விஜய் கூறியது 100% உண்மை. மதுரையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பேட்டி. உண்மையிலேயே அவர் விஜய் சொன்னது 100% உண்மை, அதுல மாற்று கருத்து. அர்ஜுன் ஆதவா அங்க பேசுறாரு, ஒரு இதுல பேசுறாரு. அவருடைய கருத்து என்பது அவர் ஒரு துணை பொதுச் செயலாளர் ஒரு கட்சியினுடைய. 2026 தேர்தலில் கூட்டணி கட்சிகள் இல்லாமல் தனித்து நின்று தேர்தலை சந்திக்க தயாரா? திமுகவுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு சவால். திமுக கூட்டணியின் கட்டுக்கோப்பை சீர்குலைக்க சதி நடப்பதாக திருமாவளவன் குற்றச்சாட்டு. புதிய கூட்டணியில் இடம்பெற வேண்டிய தேவை விசிகவுக்கு இல்லை என்றும் திட்டவட்டம். அதன் கட்டுக்கோப்பை சீர்குலைக்க வேண்டும் என்பதுதான் நோக்கமாக இருக்கிறது. அதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ஒரு கருவியாக பயன்படுத்தலாம் என்று சிலர் முயற்சிக்கிறார்கள். அதற்கு வாய்ப்பில்லை. ஆதவ் அர்ஜுனாவின் செயல்பாடுகள் கட்சி நலனுக்கு எதிராக உள்ளது. விசிகவில் யார் தவறு செய்தாலும் முகாந்திரத்தை ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திருமாவளவன் பதில். கட்சி கட்டுப்பாட்டை மீறுகிற போது, கட்சி நலன்களுக்கு ஊறு விளையும் வகையில் செயல்படுகிற போது, தலைவர், பொதுச் செயலாளர் அடங்கிய உயர்நிலை குழுவில் விவாதித்து முடிவெடுக்க வேண்டும் என்பதை ஒரு நடைமுறையாக நாங்கள் கொண்டிருக்கிறோம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சினிமாவில் நடிப்பது போல் அரசியலிலும் நடிக்கிறார்.
புயலால் பாதிக்கப்பட்ட மக்களை வீட்டிற்கே அழைத்து போட்டோ ஷூட் நடத்தியுள்ளார் என்றும் கொங்கு ஈஸ்வரன் விமர்சனம். தமிழக வரலாற்றிலே ஒரு அரசியல் கட்சி தலைவர் நாளை நாட்டை ஆளப்போகிறேன் என்று சொல்லுகிறவர் இதுவரைக்கும் எந்த ஒரு கட்சியும் பாதிக்கப்பட்டவர்களை தங்களுடைய வீட்டுக்கு அழைத்து நிவாரணம் கொடுத்ததாக நான் பார்க்கவில்லை. பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட கடலூர் மாவட்டத்தில் மத்திய குழு ஆய்வு. பன்ருட்டி அருகே உள்ள பகண்டை, மேல் பட்டாம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் ஏற்பட்ட சேதத்தை பார்வையிட்டனர். பெஞ்சல் புயல் சேதங்கள் குறித்து புதுச்சேரியில் மத்திய குழு ஆய்வு. விளைநிலங்கள், குடியிருப்புகள், துணை மின் நிலையங்களில் பாதிப்புகளை பார்வையிட்டனர். புதுச்சேரி டிஎன் பாளையம் பகுதியில் மத்திய குழுவினரை முற்றுகையிட்ட மக்கள். புயல் பாதிப்புகளை சீரமைக்க அரசு அதிகாரிகள் முன்வரவில்லை என்றும் புகார். விக்கிரவாண்டி தக்காமேடு பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இருளர் குடியிருப்பில் வசிக்கும் குழந்தைகள். நாளை பள்ளிகள் திறக்க உள்ள நிலையில் பாடப்புத்தகங்களை வெயிலில் காய வைத்த மாணவர்கள். திருவண்ணாமலையில் மகா தீபம் ஏற்றும் இடத்தை ஆய்வு செய்யும் அதிகாரிகள். மீண்டும் மண் சரிவு ஏற்பட்டதாக செய்திகள் வெளியான நிலையில் நடவடிக்கை. கார்த்திகை தீபத்திற்கு திருவண்ணாமலையில் பக்தர்கள் மலையேற அனுமதிப்பது தொடர்பாக ஆய்வுக்குழுவின் அறிக்கை பெற்று முடிவெடுக்கப்படும். இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு பேட்டி. கேட்டாற்போல் அந்த மலையிலே ஏற்கனவே கடந்த காலங்களில் அனுமதித்து போல் மக்களை அனுமதிப்பதா அல்லது சூழலுக்கேற்றார் போல் தீபத் திருவிழாவை சிறப்போடு நடத்த வேண்டும். மக்கள் கண்குளிர அந்த தீப ஒளியை காட்சி தர வேண்டும். அந்த தீப ஒளி தரிசனத்தை மக்கள் முழுமையாக. திருப்பூரில் நடைபெற்ற அமமுக நிகழ்ச்சியில் கடவுளே அஜித்தே என முழக்கமிட்ட மாணவர்கள். ஷாக்கான டிடிவி தினகரன் உடனடியாக பேச்சை நிறுத்தியதால் சலசலப்பு. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் சினிமாவில் நடித்தவர்தான். சினிமா செய்திகளை தான் பார்ப்பதில்லை என்று உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்த நிலையில் டிடிவி தினகரன் கருத்து. அவர் குறைத்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. தேர்தலுக்கு அப்புறம் தான் அவர் நடிக்கலன்னு நினைக்கிறேன். அதனால சினிமா செய்திகளும் மக்கள் விரும்பி பார்க்கின்ற செய்திகள் தான். சென்னை தண்டையார்பேட்டையில் கொடிக்கம்பம் வைக்க தாவேகாவினருக்கு அனுமதி மறுப்பு. காவல்துறையினரை சூழ்ந்து கொண்டு கடும் வாக்குவாதம். சென்னை குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் விஜய் கட்சியினர் நிவாரணம் வழங்க அனுமதி மறுக்கப்படுவதாக புகார். மற்ற கட்சிகளுக்கு அனுமதி வழங்கப்படும் நிலையில் தமிழக வெற்றி கழகத்திற்கு மட்டும் அனுமதி மறுப்பதாக கூறி வாக்குவாதம்.
தமிழிசையில இங்க இல்ல மேலேயே கொடுத்துட்டாங்க. மேல மேல அவங்க மதுரையில் 2027ஆம் ஆண்டு பிப்ரவரி முதல் எய்ம்ஸ் மருத்துவமனை செயல்பாட்டுக்கு வரும். முதற்கட்டமாக 1118 கோடியில் கட்டுமான பணிகள் நடப்பதாக RTI மூலம் தகவல். கோட்டயத்தில் புனரமைக்கப்பட்ட தந்தை பெரியார் நினைவகத்தை திறந்து வைப்பதற்காக வரும் 11ஆம் தேதி கேரளம் செல்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். விழாவுக்கு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தலைமை தாங்குவார் என தகவல். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே மூவர் கொலை தொடர்பாக வடமாநில வியாபாரிகளிடம் கைரேகைகள் சேகரிப்பு. 14 தனிப்படைகள் அமைத்தும் இதுவரை துப்பு கிடைக்காததால் காவல்துறையினர் திணறல். சென்னை கடற்கரை செங்கல்பட்டு இடையே நாளை முதல் மின்சார ரயில் சேவை குறைக்கப்படுவதாக வெளியான தகவல் தவறு. திருத்தப்பட்ட புதிய அட்டவணை ஞாயிற்றுக்கிழமைக்கு மட்டுமே பொருந்தும் என்று தெற்கு ரயில்வே அறிவிப்பு. மதுபான சில்லறை விற்பனை கடைகளில் நுகர்வோர் கேட்கும் மதுபானங்களுக்கு உண்டான ரசீதுகளை கண்டிப்பாக வழங்க வேண்டும். அனைத்து அரசு மதுபான கடைகளுக்கும் டாஸ்மாக் நிர்வாகம் உத்தரவு. அரபிக்கடலில் படகு பழுதால் தவித்துக் கொண்டிருந்த கேரள மீனவர்கள் மீட்பு. படகு கடலில் மூழ்கிய நிலையில் கேரள மீனவர்களை மீட்ட தமிழக மீனவர்கள். சேலத்தில் ஓடும் ரயிலில் கற்பூரம் ஏற்றி வழிபாடு நடத்திய ஆந்திர ஐயப்ப பக்தர்கள் மீது வழக்கு பதிவு. வீடியோ வெளியாகி வைரலான நிலையில் சேலம் ரயில்வே காவலர்கள் விசாரணை. கோவையில் 2வது வாரமாக நடைபெற்ற ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி. கூட்ட நெரிசலால் தடுப்புகள் சாய்ந்ததில் குழந்தைகள் சிலர் காயம். கோவை மாவட்டம் காரமடை அரங்கநாதர் சுவாமி கோவில் தெப்பக்குளத்தில் செத்து மிதக்கும் மீன்களை அப்புறப்படுத்தும் இந்து சமய அறநிலையத்துறை. மாலை முரசு தொலைக்காட்சியில் செய்தி வெளியானதன் எதிரொலியாக நடவடிக்கை. கொடைக்கானலில் கோலாகலமாக நடைபெற்ற சேத்தாண்டி திருவிழா. 1000த்திற்கும் மேற்பட்ட ஆண்கள் உடல் முழுவதும் சேற்றினை பூசி நேர்த்திக்கடன். மக்கள் நாள்தோறும் பயன்படுத்தும் பொருட்களுக்கான GST வரியை உயர்த்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. சாமானியர்களை பாதுகாக்காமல் கார்ப்பரேட்டுகளுக்கு வரிச்சலுகை அளிப்பதாகவும் சாடல். அமெரிக்க டாலரை பலவீனப்படுத்தும் முயற்சிகள் எதுவும் நடக்கவில்லை. பிரிக்ஸ் மாநாட்டில் கரன்சிக்காக எந்தவித முன்மொழிவும் இல்லை என்றும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கம். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நடிகர் திலீப் நீண்ட நேரம் நின்று தரிசனம் செய்ததாக எழுந்த புகார். விளக்கம் கேட்டு அதிகாரிகளுக்கு நோட்டீஸ் அனுப்பியது தேவசம் போர்டு.
ஜம்மு காஷ்மீர் குப்வாரா மாவட்டத்தில் கடும் பனிப்பொழிவு. வெண்போர்வை போர்த்தியது போன்று காட்சியளிக்கும் குடியிருப்பு பகுதிகள். சிரியாவில் கிளர்ச்சியாளர்களின் படையெடுப்பால் பதற்றமான சூழ்நிலை. அதிபர் பஷார் அல் ஆசாத் தப்பிச் சென்ற விமானம் மாயமானதாக தகவல். டெல்லி அணியில் விளையாடுவதற்கு ஆவலோடு இருக்கிறேன் என்று இந்திய கிரிக்கெட் வீரர் நடராஜன் கருத்து. முன்னணி வீரர்களிடம் இருந்து நிறைய கற்றுக்கொள்ள வாய்ப்பு கிடைத்திருப்பதாகவும் பேட்டி. வாட்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடரின் இரண்டாவது போட்டியில் ஆஸ்திரேலிய அணி அபார வெற்றி. இந்திய அணியை 10 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளி பட்டியலில் ஆஸ்திரேலியா மீண்டும் முதலிடம். ஆஸ்திரேலியாவிடம் தோல்வியை தழுவியதை அடுத்து 3வது இடத்திற்கு சென்றது இந்தியா.